அனைவருக்கும் வணக்கம். இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான்வெஜ் காம்பினேஷன் மீன் குழம்பு தான். 10 பேருக்கு எங்கள் பெரியம்மா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். ஒரு கை புளி எடுத்து நல்லா அதை கரைச்சி அந்த புளி கரைச்சலை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நாங்கள் வீட்லேயே செஞ்ச வடவம் போட்டு வடவம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் போடணும். சீரகமும் பொரிஞ்ச அப்புறமா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையும் உரித்த ஒரு கை பூண்டும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். பொடிசாக நறுக்கிற 4-5 வெங்காயம் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். 4-5 தக்காளி பொடிசாக நறுக்கி அதுவும் அந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். நம்ம புளி கரைசல் கூட ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கையிலேயே நல்லா அந்த கரைசலை கரைச்சி எடுத்துக்கணும். இந்த புளி கரைசலை அந்த வதங்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே நுரை தள்ளி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை இந்த கொதிக்கிற குழம்புல ஒன்று ஒன்றா பொறுமையாக மெதுவாக போடணும். மீன் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு இறக்கினா மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.